ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, ரேசன் துவரம் பருப்பை வச்சு நல்லா ஒரு சூப்பரான பருப்பு சாதம் தாங்க செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டான ஒரு பருப்பு சாதம் செய்ய போகிறோம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. பருப்பு சாதம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எளிமையாக செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போதே பாருங்கள், நல்லா குலைவாக பொங்கல் மாதிரி இருக்குது. டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா பொங்கல் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு டேஸ்ட் அற்புதமாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் ரேசன் துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். 2 டைம் கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன். நம்ம திரும்பவும் சமைக்கும்போது இன்னொரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சமைச்சிக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு கருவேப்பிலை, ஒரு முழு பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா உரித்து வச்சுருக்கேன். 10 பல்லுக்கு மேலே இருக்கும் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மசாலாவை பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் பொடி 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக சாம்பார் பொடி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சாதம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போது குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 1 பாட் ரெசிபி தான் இது. சூப்பராக ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சதும் இது கூடவே ஜீரகம் சேர்த்திடலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்றாவே சேர்த்திடலாங்க. தனித்தனியாக சேர்த்தி வதக்கணுங்கிறது இல்லை. நம்ம ஒன்றாவே சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்தலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திடுறேங்க. சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி, வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா இதில் சேர்த்திடலாம். மிளகாய்த்தூள், சாம்பார் பொடி, மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கிடலாம். மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதும் இதிலே பார்த்திங்கன்னா சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுடலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா, தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு கல்லுப்பு தான் சேர்த்துறேன். சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக தண்ணி வடிச்சிட்டு இதிலே சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம அரிசியும் பருப்பும் இதில் சேர்த்திட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தண்ணி எப்பவும் போல் நம்ம சாதத்துக்கு எப்படி தண்ணி வைப்போமோ குக்கரில், அது மாதிரி தாங்க தண்ணி வைக்கணும். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசி, 1 டம்ளர் பருப்பு. அப்போது 4 டம்ளர் தண்ணி வைக்கணும். பருப்புக்கும் 2 டம்ளர் தான் வைக்கணும் தண்ணி. 4 டம்ளர் தண்ணி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு பார்த்துக்கலாம். உப்பு, காரம் எல்லாம் சேர்த்தி பார்த்துட்டு தேவைப்பட்ட உப்பு, காரம் போட்டுக்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா பருப்பு சாதம் செய்யும்போது சும்மா ஒரு 2 கல் உப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா நம்ம சாதம் ரெடியாகி வரும்போது பார்த்திங்கன்னா உப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டாக நெய் விட்டு நல்லா பிசைஞ்சு கொடுத்தீங்க நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க. சூப்பராக சாப்பிட்றலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.